கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 56:8. என் அலைச்சலுகளில் தேவரீர் என்னை இருக்கிறீர், என் கண்ணீரை உன் திருத்தில் வையும், அவைகள் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது எழுதின அந்த சங்கீதத்தில். அப்போது அந்த அலைச்சல்களை ஆண்டவர் பார்க்குறார். நாம் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் துருத்தில் வச்சுருக்கார், கணக்கில் வச்சுருக்கார். நிச்சயமாக நம்ம விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பலன் கொடுப்பார். ஆகாருடைய வாழ்க்கையில் கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் தன்னை விசாரிக்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, நமக்கு நீதி செய்ய யாரும் இல்லை. பிள்ளையை தூக்கிக்கிட்டு வனாந்திரத்தில் அலைஞ்சு திரிகிறான். ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் அவளை சந்திக்கிறார். சந்தித்து அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். குழந்தைக்கு ஆண்டவர் நீரூற்றை உருவாக்குறார். அவள் வாழ்க்கையில் வாக்கு தத்துவ கர்த்தர் கொடுத்து அவளோட கண்ணீரை ஆண்டவர் களிப்பாய் மாற்றுகிறார். அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, வனாந்திரம் போல அலைந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீர் ஆண்டவர் கணக்கில் வச்சுருக்காரு. இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவர் கணக்கில் வச்சு நீங்கள் எந்த எதுக்காகலாம் கண்ணீர் விடுறீங்களோ கர்த்தர் அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து வாழ்க்கையில் தேவன் அந்த கண்ணீரை களிப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அதனால் சோர்ந்து போக்காதீங்க. போகிறது வனாந்தரமான பாதையில் கர்த்தர் உங்கள் கூட தான் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவர் அப்போ ஆகாரை போல வனாந்திரத்தில் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள், கண்ணீர் மத்தியில் போய் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தாவே, அவளோட கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்து வாழ்க்கையில் என்னென்ன காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து உன் நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.